நிச்சயமாக ரீதி. நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை நீதிபதி சுஜாதா விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரும் தாவேகாவின் கட்சி தலைவருமான விஜய் சங்கீதா இடையே கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக விஜய் சங்கீதா தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படும் நிலையில கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விவாகரத்து கோரி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவரது மனைவி சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் 3வது முறையாக கடந்த ஜூன் மாதம் விசாரணைக்கு வந்தது. இதில் வழக்கில் நேரில் ஆஜராவதில் விலக்கு அளித்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக அனுமதி வழங்க வேண்டும் என விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அனுமதியும் வழங்கியது. அதே போல தனது சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞருக்கு அதிகாரம் வழங்கி இருப்பதை விஜய் ஆன்லைன் மூலமாக நீதிமன்றத்தில் தோன்றி உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு இடப்பட்டிருந்தது. மறுபுறம் சங்கீதா தரப்பில் இதுவரை வக்காலத்து மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தேவையான முக்கிய மனு இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த மனுவை தாக்கல் செய்ய சங்கீதாவிற்கு நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியது. இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் மீது மனைவி சங்கீதா விவாகரத்து மற்றும் குடியுரிமை வழங்கி தற்போது வழக்கு தொடர்ந்த நிலையில் இன்று அந்த விசாரணை வந்தது. இரு தரப்பினரும் பிரபலங்கள் என்பதால் நேரில் விசாரணை ஆஜராக வலியுறுத்தி இருவரும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராக அவர்களது இணையதள முகவரியும் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தரப்பில் சட்டப்பேரவை நடைபெறுவதால் வேறு தேதி ஒத்தி வைக்க கோரிக்கை விடுத்திருந்தனர். காணொலி காட்சி மூலமாக ஆஜரான சங்கீதா தரப்பு இன்று விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாபு.